ரெக்கார்ட் ஆன்ல இருக்கா? ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு அன்றாட தேவைகளுக்கு அத்தியாவசியம் அறிவா அல்லது பணமா என்ற தலைப்பில் நடுவராக பேச வந்ததில் மிக்க பெருமிதம் கொள்கிறேன். அறிவே அத்தியாவசியம் என்ற தரப்பில் கம்பத் மற்றும் சத்தியமூர்த்தி அவர்களும், பணமே அத்தியாவசியம் என்ற மற்றொரு தரப்பில் உதயம் மற்றும் கோமதி அவர்களும் தங்கள் உரையை பேச ஆர்வமாக உள்ளார்கள். முதலில் அறிவே அத்தியாவசியம் என்ற தரப்பில் சத்தியமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள். சத்தியமூர்த்தி சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய எதிர் அணிக்கும் வணக்கம். பணமே சிறந்தது என்ற தலைப்பில் எதிரணி பேச வந்திருக்கிறீர்கள். நான் அறிவுதான் முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கல்வியா செல்வமா என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டாலே கல்விதான் முதலில் வருகின்றது. கல்விக்கு அப்பாற்பட்டுதான் செல்வம் என்று ஒன்று வருகின்றது. ஆகையால் அறிவு இல்லாமல் ஒருவர் பணத்தை சேர்த்து வைத்தாலும் அது வெறும் காகிதமே. அன்றாட வாழ்வில் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பணத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அந்த அறிவை பயன்படுத்தி எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்றது அறிவு சார்ந்த விஷயம்தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே பணன்றது முக்கியம் இருந்துட்டா நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கடைசியில் காகிதமாக தான் இருக்கும். நிறைய திரைப்படங்களில் கூட அதாவது அறிவு இல்லாமல் பணக்காரன் எல்லாத்துலேயும் கையெழுத்து கை நாட்டு வச்சு அந்த பணத்தை இழந்து சொத்தை இழந்து எல்லாருமே இழந்து அந்த ஒரு சரத்குமார் படமா சத்யராஜ் படமா தெரியல. அந்த படத்தில் அவனுக்கு அறிவு, அதாவது பணம் அதிகமாக இருக்கும் ஆனால் அறிவு இருக்காது. அந்த அறிவுன்றது கல்வியும் சேர்ந்தது தான். கல்வி அறிவுன்றது இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது இருக்கும். நான் இஷ்டத்துக்கு படிக்காம நிறைய சொத்து சேர்த்துட்டேன், பணம் சேர்த்துட்டேன் அப்படின்ற போது என் தங்கச்சோ இல்லை என்னோட கூட இருக்கிற நண்பர்கள் கூட என்னிடம் இருந்து என்னை ஏமாற்றி கை நாட்டு வைத்து கூட என்னோட சொத்து எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டு போகலாம். கடைசியில் நான் நடுத்தெருவில் கூட நிற்கலாம். இது நான் எனக்கு ஒரு கதையா சொல்ல வந்தேன்னா, பணம்ன்றது ஒண்ணு முக்கியமா இருந்திருந்தா அப்துல் கலாம் பணத்தை மட்டுமே வச்சிருந்திரணும். ஆனா அவர் அறிவை பயன்படுத்துனதுனால்தான் கொஞ்சமா சேகரிச்சு இந்தியாவில் அவர் புகழ்பெற்ற ஒரு மாமனிதனா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அறிவுதான். பணம் என்பது முக்கியம்தான், ஆனா பணம் அறிவை ஆளாது, அறிவுதான் பணத்தை ஆளும். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பிரியா மேடம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி சார், சூப்பரா பேசியிருந்தீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல எதிரணி தரப்பில் உதயன் சார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சார், நீங்க பேசலாம். எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் நன்றி. அதான் ஐயா, நம்ம சத்யா ஐயா சொன்னாரு, ஏதாவது அப்துல் கலாமே அறிவை தான் சம்பாதிச்சான்னு. அவர் சம்பாதிக்க என்ன காரணம்? பணம் தாங்க. அவர் வேலை செய்யறான்னா பணம் தான் தானுங்க அவருக்கு பொருளெல்லாம் வாங்க முடியும். அதாச்சும் இன்னும் கிளியர் சொல்லணும்னா, நம்ம என்ன படிப்பு படிக்கணும் காரணமே பணம் தான் தேவைப்படுது. ஏங்க, எனக்கு இப்ப அறிவு இருக்கு, 1/4 கிலோ தக்காளி தாங்கன்னு தருவாங்களா என்ன? இல்ல 1/4 கிலோ வெங்காயம் தாங்கன்னு தருவாங்க? பணம் தாங்க அங்க ஏதாவது செல்லுபடும். அதாச்சும் அறிவை வச்சுட்டு ஒரு சிம்பிள் லைஃப் வாழ முடியுமா? ஆனா பணத்தை வச்சுட்டு வாழ்ந்துடலாம். இதே அறிவை வச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா பணம் எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகும். அதனாலதான் எல்லாம் பணத்தை டார்கெட் பண்றாங்க. சரி, கல்யாணம் நீங்க லேடிஸ் உங்களை என்ன கேட்பாங்க? பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்க? பணம் தானே கேக்குறாங்க. இங்க இந்த பணம் தாங்க எல்லாமே உலகத்துல. இந்த பணம் இல்லாம ஒண்ணும் இல்லை. எத்தனை பேர் நடு ரோட்ல இருக்காங்க, அவங்க கையில எல்லாம் பணம் இருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? ஆனா அதுல சில பேர் அறிவா இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க பணம் இல்லாட்டி. சரி, உங்களுக்கு சொமாலியா கண்ட்ரி பத்தி தெரியுமா? அங்க நிறைய பேர் அறிவா இருக்காங்க,
ஆனா அவங்க கிட்ட பணம் தான் இல்ல. அதனால தான் இன்னும் அவங்க ஏழையா இருக்காங்க. அதனால அங்க பணத்தோட மதிப்பீட அங்க அறிவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணா இன்னும் நீங்க அறிவு தான் வேணும்னு சொன்னா நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நாங்க எங்க கிட்ட அறிவு எல்லாத்தையும் தரோம். நீங்க உங்க கிட்ட எல்லா சொத்து எங்க கிட்ட தந்துறீங்களா? எனக்கு கோமதி என்னோட போட்டியல் டீமேட்டுக்கும் தந்துறீங்களா? உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும். நடுவரே நீங்களும் வேணா இந்த இதுல கலந்துக்கிட்டு எங்க கிட்ட எல்லா பணத்தையும் தந்துடலாம். ஓகே, என்னோட இதை முடித்துக் கொள்கிறேன். என்னடா டேய் எதிரணிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை வந்து முன் வச்சிருக்காரு நம்ம உதயன் சார். அவரை தொடர்ந்து கம்பத் பிரதர் பேச போறாங்க. கம்பத் சார் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட தரப்பு வாதத்தை வந்து முன் வைங்க. ஓகே, இல்ல ஒண்ணு இல்ல. அவரை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க மியூட் பண்ணினீங்கன்னா அதுல ரெக்கார்ட் ஆகுதா ரகுபதி சார்? ஆகுதுங்க, டைம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் மியூட் பண்ணித்தானே முதல்ல வந்தேன் உள்ள. மைக்ரோஃபோன் முதல்ல ஆஃப் பண்ணியிருந்தேன். ஓகே, டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உதயன் எதிரணி தரப்பில் உதயனை தொடர்ந்து எதிரணி தரப்பில் கம்பத் சார் வந்து அவரோட உரையை வந்து முன்வைக்க போறாங்க. சார் நீங்க ஸ்டார்ட் பண்ண. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அறிவு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவை வந்து அறிவு தான். அறிவு எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ நம்ம திடீர்னு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டதுன்னா அதுக்கு வந்து ஒரு முதலுதவி செய்யணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னா அவருக்கு வந்து முதல்ல வந்து அறிவு தேவைப்படுது. ரெண்டாவது செயல்பாடு. ஆக மொத்தம் அறிவு தான் முதல்ல வந்து இருக்கு. ஒரு உதயன் சொன்னார், எதாக இருந்தாலும் பணத்தை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது பணமும் முக்கியம்தான். முதல்ல வந்து அறிவு இருந்தால் தான் வந்து பணத்தை செயல்படுத்த முடியும். தப்பாக இருக்கு. இப்போ ஒரு சென்னையில் வந்து ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு, அடையாறு ஆனந்த பவன். அது முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜில் தான் இருந்தது. ஒரு 10 பேர் 20 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ 50 பேர் சாப்பிட்ற மாதிரி பல கிளைகள் உண்டாயிருக்கு. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு அறிவை வச்சு தான் எல்லாரும் பெருக்கிக்க முடியும். ஆக அறிவு தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சிறந்தது என்று சொல்லி முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்லது கம்பத் சார். அவரை தொடர்ந்து எதிரணி தரப்பில் கோமதி மேடம் வந்து அவங்க வாதங்க வந்து முன்வைக்க போறாங்க. மேடம் நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, அன்றாட தேவைக்கு பணமா அறிவான்னு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வாரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் இதுக்கு ஒரு குரல் வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? இதே யூடியூப்ல ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறான். கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன் நீங்க இந்த வேலை செய்யும் போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் பிஎட் முடிச்சிருக்கேன், ஆனா அங்க ஸ்கூலுக்கு போனா 7000 தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க.
இதுவே இங்கே அவங்க வீட்டுக்காரர் கொத்தனார் வேலை செய்கிறாரு. அவரு கூட வந்து செய்யும்போது அவரோட சம்பளம் 1000மும் இந்த பொண்ணோட சம்பளம் ஒரு நாளைக்கு 1700 கிடைக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த படிச்ச படிப்பு அன்னைக்கு அது உதவல இல்லையா? அவங்களுக்கு தேவை அன்றாட வாழ்க்கைக்கு பணம் தானே தேவை இல்லையா? அது படிச்ச படிப்புனால அவளால ஏர்ன் பண்ண முடியல இல்லையா அந்த பொண்ணால? அதனால வந்து அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு வந்து கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கா. நருந்தொகையிலே கொன்றை வேந்தன் என்ன சொல்லியிருக்காரு? கற்கை நன்றே பிச்சை போகணும், பிச்சை எடுத்து தான் படிக்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாதிரி லோன் போட்டு படிச்சோம்னா படிச்சு முடிச்சு லோன் கட்டங்காட்டியுமே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காரு, கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்காரு இல்லையா? அப்பயே சொல்லியிருக்காங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன தேவைப்படுது? தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். காசு கொடுக்காம நியூஸ் பேப்பர் போடுவாங்களா? டீ போட போறோம், பால் காசு இல்லாம அறிவை வச்சு காலையில எந்திரிச்ச உடனே எந்த வேலையிலையும் நம்ம செய்ய முடியாது இல்லையா? அறிவு தேவைதான் வாழ்க்கைக்கு. ஆனா ஃபர்ஸ்டா வர்றது அந்த அறிவையே நம்ம பணம் கொடுத்தாதானே அறிவையை வாங்க முடியுது. பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா? தாலி அடகு வச்சு கூட பொம்பளைங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட செல்வம் தானே, அறிவு வாங்குறதுக்கு கல்வியை வாங்குறதுக்கு செல்வம் தானே துணையா நிக்குது. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு அன்றாட தேவைக்கு பணமா அறிவானா? காலையில எழுந்திரிச்ச உடனே மெயின் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறது பணம் தான். பணம் இருந்தாதான் அறிவையே நம்மளால வாங்க முடியும். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 10,000 இருந்தா, நான் படிச்ச காலகட்டத்துல ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும் ஒரு வருஷம் காலேஜுக்கு. இப்ப நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். கல்வி கூட 10,000 நான் கவர்மெண்ட் காலேஜ்ல போனேன்னா ஒரு வருஷம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நம்ம டிகிரி பண்ணலாம். இதே நம்ம வெளியில பிரைவேட் காலேஜ்ல படிச்சோம்னா அன்னைக்கு ஒரு 50,000மோ 75,000மோ படிப்பு கூட நம்ம தொகையை வச்சுதான் நம்மளால நிர்ணயிக்க முடியுது. அங்க கூட கொஞ்சமா ஒரு சொற்ப தொகை இல்லாம நம்ம போய் படிக்கவே அறிவை விலைக்கு வாங்கவே முடியாது. நம்ம படிப்பு இல்லாம எனக்கு போய் வெறும் அறிவு இருக்குன்னு என்னன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த நம்ம படிப்பு வேணும், நம்ம அறிவை வளர்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் நமக்கு கண்டிப்பா பணம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு. பணம் இல்லாம எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதுதான் நம்ம திருவள்ளுவர் சிறப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வாரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு. ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம பாருங்களேன், வெறும் மஞ்சள் கயிறு இதை மட்டும் போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த லேடிஸ் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுவே கழுத்துல நகையோடைய இதோடைய பொண்ணு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை தனியா தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கும். அறிவு இருந்தா கூட அதை கொண்டு போய் யாரும் ஃபர்ஸ்ட் முன்னாடி வைக்க மாட்டாங்க. ஒரு கார்ல போய் இறங்குங்க, அவங்களோட மரியாதை தனி தான். கழுத்தோடைய நகை போட்டுட்டு போங்க, அந்த லேடிஸ் கொடுக்குற மரியாதை தனி தான். இப்போ ஒரு கோயிலுக்கு போங்க, சிறப்பு தரிசனம், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை. காசு இல்லாதவங்களுக்கு போய் கிடையாது இல்லையா? அந்த இடத்துல அறிவு இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கோயில்ல கூட கடவுள் கூட காசு இருந்தா தான் தரிசனம் ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்க முடியும். கடவுள் யாருக்கும் தரிசனம் கொடுக்கலன்னு சொல்ல வரல. நம்ம அவரை போய் ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணணும்னா நமக்கு காசு வேணும் இல்லையா? அதனால எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்டா நிக்கிறது அறிவு, ரெண்டாவதா தான் வருது. ஃபர்ஸ்டா நிக்கிறது பணம் தானே சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் நன்றி. நல்லது குமதி மேடம். உங்க கருத்து வாதம் வந்து சூப்பரா பேசுனீங்க. ஓகே பிரதர் சொல்லிடுவா இல்ல இன்னொரு ரவுண்ட் போடலாமா? ஏன்னா டைம் கம்மியா பேசுன மாதிரி இருக்கு எனக்கு. ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே கோமதி மேடம் வந்து நல்லா பேசியிருந்தாங்க. அவரை தொடர்ந்து எதிரணி தரப்பு சத்யா சார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சத்யா சார் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த வாய்ப்பினை அளித்த பிரியா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயன் மிகவும் அழகாக பேசியிருக்கிறார். பணம் இல்லாம அவர் எப்படி சாப்பிடுவாரு, தூங்குவாரு, அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. கண்டிப்பா பணம் இல்லாம சாப்பிடுறது, தூங்குறது இல்லாம இருக்கலாம். என்னன்னா அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க. ஒரு நாணயன்றது மாறிட்டே இருக்கும், கை மாறிட்டே இருக்கும். ஸோ கை மாறிட்டே இருக்குன்றது முதல் பட்சம். ஆனா அந்த ஒரு பணம்ன்ற ஒரு விஷயம் மட்டுமே அப்துல் கலாமை செதுக்கவில்லை. ஒரு கல்வி தான் அறிவை கொடுத்தது. ஒரு அறிவு தான் அவரை வந்து மேலும் கொண்டு போக வச்சது. இதை வந்து எதிரணியிடம் நான் போட்டி போடுவதற்காக சொல்லவில்லை. முழுக்க முழுக்க அப்துல் கலாம் ஐயாவின் உழைப்பு என்பது ஒரு அறிவின் மூலமாக தான் இருந்தது. அவர் அந்த அறிவே இல்லை என்றாலும், அந்த அறிவு ஒன்று இல்லை என்றாலும் ஏதோ ஒன்று வைத்து, அதாவது ஏதோ ஒன்று வைத்து என்பதை சொல்வதை விட நான் என்ன சொல்வது என்றால், பணம் எப்படியோ ஒரு வகையில் வரதான் செய்யும் யாருக்கா இருந்தாலும். சரிங்களா? கோமதி அக்காவும் நல்லா, கோமதி சிஸ்டரும் நல்லா பேசினாங்க. அவங்க வந்து இது மாதிரி பிஎஸ்சி படிச்சுட்டு மேஸ்திரி வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
நம்ம வந்து அந்த வேலை செய்கிறோம் அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனாலும் இருந்தாலும் அவங்க எங்க எதை அப்ளை பண்ணி எதை சரியா கொண்டு போகணும். ஏன்னா பிஎஸ்சி ஒரு ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்காங்கன்ற பொழுது ஒரு விஷயத்த அவங்க நல்லா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும், ஏன்னா குடும்ப கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்துல் கலாம் ஐயாவுக்கு இருந்த குடும்ப கஷ்டம் மற்ற யாருக்குமே இருந்திருக்குமா அப்படின்றது தெரியாது எனக்கு. சரிங்களா? ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டங்கள் தாண்டி அவர் உழைப்பை போட்டு பேப்பர் போட்டு அந்த ஒரு பேப்பர்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டு அப்படிதான் மேலே வந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு வில் பவர் இருக்கணும். வில் பவர் இருக்கும் பொழுது தான் நம்ம அறிவு நம்ம சரியா பயன்படுத்துறோமா இல்லையான்றது இருக்கும். அந்த அறிவை சரியா பயன்படுத்தினா தான் வில் பவர் மேக் ஆகும். சரிங்களா? வில் பவர் மேக் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு பண தேவைகள் எதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இஷ்டத்துக்கு நான் ஜாகுவார் கார், இப்போ எனக்கு 50 கோடி வந்தது, ஒரு பங்களாவை கட்டினேன், ஜாகுவார் கார் வாங்கினேன், மொத்தத்தையும் நான் ஹெலிகாப்டர் வாங்கினேன், 2 ஹெலிகாப்டர் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. பணம் என்பது அத்தியாவசியம். ஆனா அறிவு என்பது அந்த அத்தியாவசியத்துக்கு அஸ்திவாரம். இதனை நான் இந்த பட்டிமன்றத்தில் மிக ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் அறிவு இல்லை என்றால் அங்கு பணத்தை சம்பாதித்தால் ஒரு காகிதம் காகிதம் போலதான் இருக்கும். அவர் பல காகிதங்களை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பல காகிதங்களை பல வீட்டுகளுக்கு போட்டதுனால்தான் அவர் பணம் என்ற காகிதத்தை பார்த்தார். காகிதம் என்று சொல்லும் பொழுது இங்க இருப்பவர்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் அறிவு என்று இருந்தால்தான் அந்த காகிதமே ஒரு பணமாக மாறுகிறது. அறிவு என்று இல்லாத பட்சத்தில் ஒரு நாயிடம் சென்று, அதாவது இப்படி சொல்றேன்றதை நினைச்சுக்கிறதால, ஒரு 5 அறிவு ஜீவன் படைத்த நாயிடம் 100 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னன்றது தெரியாது. பிகாஸ் அதுக்கு பணம்ன்றது என்னன்னு தெரியாது. சரிங்களா? அதனால வந்து ஒரு பாசமா ஒரு அன்பா ஒரு குழந்தைய காப்பாற்றணும், இல்லை ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா அது காப்பாற்றும். ஏன்னா அந்த இடத்துல அது அறிவை தான் பயன்படுத்துது. ஒரு சாதாரண 5 அறிவு ஜீவனுக்கே அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த பணத்தின் மேல ஈர்ப்பு இருக்குதுன்னா அது முக்கிய காரணம் அறிவு மட்டும்தான் சொல்வேனே தவிர பணம் இல்லை. பணம் இரண்டாவது தான். இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. பிரியா மேடம் அவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். சத்யா சாரை தொடர்ந்து உதயன் சார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது இந்த டைம் எதிரணியே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தந்திருக்காங்க. அதாவது அப்துல் கலாம் பேப்பர் போட்டு தான் படிச்சாரு. அவர் பேப்பர் போட காரணம் அவருக்கு பணம் வேணும். பணம் இல்லாட்டி என்கிட்ட அறிவு இருக்கு எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னா யாரும் சொல்லி தருவாங்களா? இல்ல நம்ம சாரி வக்கீலா இருக்காரு, அவர் எப்படி பணத்துக்காக தானே எல்லாம்? இல்ல அவர் வந்து எப்படி சொல்றது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணம் தராதீங்க, திருக்குறள் அந்த மாதிரி புக் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவர் வாங்கிக்குவாரா? அது டீச்சர்ஸ் கூட கல்வி தர டீச்சர்ஸ் கூட இப்ப பணத்துக்காக தான் போராட்டமே பண்றாங்க. அந்த விஷயம் நடுவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் கோச்சிக்க வேண்டாம், இது மாதிரி இன்டரப்ட் பண்றேன்றது. ஆனா இதுவரை ஒரு கேஸ் நான் வந்து பணமே வாங்காம நடத்திருக்கேன். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பணமே இல்லாம நான் நடத்தி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா அவங்க ஏழைங்க, அதனால என்னோட ப்ரொஃபஷன் இழுக்க வேண்டாம் தயவு செஞ்சு. ஓகே, இதுக்குள்ள நான் வேற மாத்திக்கிறேன். அதாவது டீச்சர்ஸ், அதாச்சும் உங்களுக்கே தெரியும் டீச்சர்ஸ் எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு. அவங்களுக்கே இப்ப பணம் தாங்க தேவை. இந்த உலகத்துல பணம் இல்லாம நமக்கு என்ன கல்வி என்ன பணம் தாங்க டிவைட் பண்ணுது. அந்த காலத்துல வேணா பணம் இல்லாம செஞ்சிருக்காங்க. இந்த காலத்துல தண்ணி கூட பணம் தாங்க. என்கிட்ட அறிவு இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்டா தருவாங்களா என்ன? 10 ரூபா இருந்தா தண்ணி தான், அந்த மாதிரிதான். நம்மளும் தான் கர்நாடகா கூட போராடிட்டு இருக்கோம், தண்ணி கிடைக்குதா என்ன? நம்ம பணம் கொடுத்தானே வாங்கணும். அத்தியாவசிய பொருள். நம்ம அம்மாங்க எதுக்காக வேலைக்கு போறாங்க? பணத்துக்காக தான். அவங்க கிட்ட அறிவு இருக்கும், இருந்தாலும் அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த நாளை கடக்கிறதுக்கு அந்த பணம் தான் வேணும். பணத்துக்காக தாங்க இப்ப எல்லாம் இதை சொல்றேன் தப்பா நினைச்சுக்கோங்க, லஞ்சம் எல்லாமே வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த இடம் பணம் தான் முக்கியமா தெரியுது.
அறிவு இருக்க நிறைய பேர் இப்போ இன்னும் உழைப்பாளியா தாங்க இருக்காங்க. பணம் இருந்தா அவனுக்கு அறிவு இல்லையோ இல்லையோ அவன் முதலாளி. அந்த மாதிரி இடத்துல வந்து பணம் தாங்க இங்க முன்னாடி இருக்கு. பணம் பணம் பத்தும் செய்யணும் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நானே நேத்து கேள்விப்பட்டேன். என்னையாவது கேட்டாதீங்க. அந்த மாதிரிதாங்க. பணம் பணம் என்றால் பிணமும் வாய் தூக்கும் பழமொழி சொல்லிருக்காங்க. தூக்குமா உங்களுக்கே தெரியும். பழமொழி எல்லாம் தூக்குமா எதை அனுபவத்தை வச்சு தான் தூக்குண்டா? சொல்லியிருப்பாங்க. எத்தனை எதிரி மோனின்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனால் பணம் தான் முக்கியம்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசுனீங்க உதயன் சார். உதயன் சாரை தொடர்ந்து கம்பத் சார் நீங்க உங்களோட தரப்பு வாதத்தை வந்து முன்வைக்கலாம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எதிர்த்தரப்பினர் கொஞ்சம் நல்ல விதத்தில் பேசியிருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட வளர்ச்சி முறையில் பார்த்தா வந்து அறிவு நம் சிந்தனை சக்தியை வளர்க்கிறது. எப்படின்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் வாய்ப்பே வந்து ஒரு அறிவால தான் வந்து முடியும். எது நல்லது எது கெட்டது அதை புரிஞ்சுக்க முடியும். தவறுகளை வந்து மீண்டும் செய்யாம வாழ்க்கையை மேம்படுத்த வழிகாட்டுகிறது. பொருளாதார முன்னேற்றத்துல வந்து அறிவு வந்து வேலை செய்யுது. அறிவு நமக்கு வந்து நல்ல தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அறிவு இருந்தாதான் வந்து ஒரு தொழில் வாய்ப்புகள் ஒரு தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு முதல் படி எடுத்து வைக்கிறதே வந்து அறிவின் மூலமா தான். அறிவு தான் நமக்கு வந்து முதல் வெற்றின்னு நான் சொல்றேன். நிதி மேலாண்மை முதலீடு போன்றவற்றிலும் வந்து அறிவு வந்து அவசியமாப்படுது. அப்புறமேலுக்கு வந்து நம்ம சமூக உறவுல கூட வந்து ஒரு அறிவுடையவன் வந்து மற்ற எல்லார் கூடயும் வந்து ஒரு நன்மதிப்பை உண்டாக்கும். சமூகம், கலாச்சாரம், நாகரிகம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள வந்து அறிவு உதவுது. சிக்கல்களை வந்து சமாளிக்கலாம். அறிவை வச்சு சிக்கல்களை இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம்னா அந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு அறிவு வந்து பேருதவி அமையும். வாழ்க்கையில ஏற்படுற பெரிய சிக்கல்கள் உணர்ச்சிகளில் சிக்காமல் புத்திசாலித்தனமா வந்து முடிவெடுக்கலாம். அதுக்கு வந்து அறிவு வந்து நல்ல விதத்துல பயன்படுது. நீண்ட கால நன்மையிலையும் வந்து அறிவு பயன்படுது. உடைமைகள், பணம் போன்றவை வந்து சம்பாதிக்கிறதுக்கு முதல் ஆணிவேர் வந்து அறிவு அவசியம். அறிவுள்ளவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னை வந்து நிலைநிறுத்திக்க முடியும். அறிவு இல்லாதவன் உயிரோடு இருந்தும் சாவான் என்று வந்து ஒரு பொதுவான ஒரு பழமொழி இருக்கு. அதனால வந்து அறிவு தான் வந்து முதல் கண், முதல் கடமை, முதல் படி என்று சொல்லி என்னுடைய வாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா பேசுனீங்க கம்பத் சார். மியூட் போட்டுக்கோங்க.